மினிமம் ஒரு 5 lakhs வந்து தேவைப்படும். அந்த 5 lakhs உங்களுக்கு எதுக்கு தேவைன்னா, நீங்கள் வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்பாட்டில் நீங்கள் வந்துட்டு ரெசிடென்ஷியல் ஸ்பாட் இல்லைன்னா கொஞ்சம் லேடிஸ் நல்லா காமனாக போயிட்டு வர நீங்கள் கமர்ஷியல் ஸ்பாட் தான் எடுக்கணுன்ட்டு அவசியமே இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் கிடையவே கிடையாது. ஏன்னா நம்மளே ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போது வந்து எதனா ஒரு நல்ல ட்ரெஸ் தைக்கணும்னா முட்டை சந்தில் ஒரு டெய்லர் இருப்பார், அவர்கிட்ட நம்ம தேடி போய் தைப்போம். அதனால வந்து இப்போ வந்து ஒரு போர்டு வைக்கணும்னா 10,000 ரூபாய்க்கும் போர்டு வைக்கலாம், 1.5 லட்சத்துக்கும் போர்டு வைக்கலாம். ஓகே, ஆனால் நம்ம அதில் வந்துட்டு எப்படி வந்து மினிமலிஸ்டிக்காக நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு இல்லையா லேடிஸ் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு சப்போஸ் எதனா செட் ஆகலைன்னா அவங்க அவ்வளோதான், நம்ம காலி. அதே மாதிரி நம்ம ப்ளஸ் இருந்தாலும் அதை அப்படி பூஸ்ட் பண்ணுவாங்க. வேர்ட் ஆஃப் மவுத்தில் நீங்கள் அப்படி வந்து சூப்பராக வரும். உங்களுக்கு வந்து எப்பயுமே எதுவுமே ஸ்டாக்கே ஆகாது. நீங்கள் ஒரு சாரி வச்சிருந்தாலும் சரி, சாரி பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, இல்லைனா ரெடிமேட் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, ரெண்டுத்துலேயுமே வந்து உங்களுக்கு ஸ்டாக் வந்து நின்று போக சான்சஸ் இருக்குது. ஆனால் இது உங்களுக்கு அப்படி கிடையவே கிடையாது. விசில் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தீபிகா நடராஜன். இன்றைக்கி நம்ம அண்ணா நகரில் இருக்க ஒன் ஸ்டிச் டிசைனர் ஹவுஸ் அப்படிங்கிற பொட்டிக்கில் இருக்கோம். இந்த பொட்டிக்கோட ஃபவுண்டர் சோனியா ரவிக்குமார் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. ஒரு பொட்டிக் ஸ்டார்ட் பண்ண என்னெல்லாம் வேணும், ஒரு பொட்டிக் டிசைனர் எப்படியெல்லாம் இருக்கணும், இது மாதிரி பொட்டிக் சார்ந்த நிறைய விஷயங்களை இன்றைக்கி நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். ஒன் ஸ்டிச் டிசைனர் ஹவுஸ், இந்த பேருக்கு என்ன காரணம்? நான் ஒரு பொட்டிக் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னும் போது பேர் என்ன வைக்கிறதுன்னு எனக்கு நிஜமாவே தெரியல. நீங்கள் சொன்னால் நம்பவே மாட்டீங்க, இந்த பேர் நான் வைக்கிறதுக்கு ஹார்ட்லி 10 minutes தான் ஆச்சு. நான் அந்த டைமில் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிருந்தேன். ஸோ அப்போ வந்துட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஓகே ஒரு பொட்டிக் நம்ம பண்ண போகிறோம், ஸ்டிச்சிங் அதில் இருக்க போகுது. அப்போ வந்து ஒரு ஸ்டிச் இல்லாமல் ஒரு ட்ரெஸ் ரெடி ஆகாது. அதுதானே பேசிக்காக. ஒரு சின்ன அந்த ஸ்டிச் இல்லாமல் ஒரு ட்ரெஸ் ரெடி ஆகாது. அப்புறம் வெறும் ஸ்டிச் வச்சா ரொம்ப போரிங்காக இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே ஒன் ஸ்டிச்னு வைப்போம். ஏன்னா இட் மீன்ஸ் லைக் தெர் இஸ் நோ செகண்ட் ஸ்டிச் ஆர் ரீஸ்டிச். ஸோ அது ஒன் ஸ்டிச் தான், நீங்கள் வந்தீங்கன்னா ஒன் பர்ஃபெக்ட் ஸ்டிச் தான் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் டிசைனர் ஹவுஸ் கீழே ஏன் வச்சேன்னா, நான் வந்துட்டு ஒரு நார்மல் டெய்லரிங் கடையும் கிடையாது, ஒரு ஹை அண்ட் பொட்டிக்கும் கிடையாது, நான் வந்து ஒரு டிசைனர் ஹவுஸ். ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த பேர் நான் வச்சது. ஒன் ஸ்டிச் தான், ரீஸ்டிச்சே கிடையாது. ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. யூசுவலா இங்க சொல்லுவாங்கல்ல, டெய்லர்ஸ் கிட்ட நம்ம என்ன சொன்னாலும் எக்ஸாக்டா அதுக்கு மாத்தி தான் ஸ்டிச் பண்ணுவாங்க. ஆமா. இன்னொன்னு ஆக்சுவலி அந்த பேர் வைக்கும்போது நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, எதனா கிரீக்ல வை, லாட்டின்ல வை, அந்த மாதிரி எல்லாம் பேர் வை அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்னன்னா ஒரு விஷயம் பார்க்கும் போதே புரியணும். நீங்க when you want to become ஒரு விஷன் இருக்கு, நீங்க இந்த இதை வந்து ஒரு பிராண்ட் ஆக்க போறீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து ஒரு விஷயத்தை பார்க்கும் போதே புரியணும். அதுல ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இருக்கக்கூடாது. ஈவன் இந்த ஃபாண்ட் நீங்க பார்த்தா கூட வந்து ரொம்ப சிம்பிள் ஃபாண்ட் தான், அதுல ஒரு கர்சிவோ எதுவுமே இருக்காது. ஏன்னா ஒரு டக்குன்னு ஒரு கார்ல இப்படி கிராஸ் பண்ணி போறாங்க, ஒரு 3 seconds 2 seconds அவ்வளவுதான் ஹார்ட்லி. ஒரு ரீல்ஸை நம்ம செக் பண்ற டைம் தான் வந்து கிடைக்குமே. அதுல பார்க்கும்போது இது வந்துட்டு ஒரு பொட்டிக், இங்க ஸ்டிச்சிங் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரியணும். அதில் அதான் ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது மெயினான விஷயம் என்னன்னா, எல்லாருமே அட்வைஸ் பண்ண வருவாங்க. இப்போ எப்படி நமக்கு உடம்பு சரியில்லைன்னா எல்லாருமே கோட்டை மாட்டிட்டு இந்த டேப்லெட் சாப்பிட்டியா அது சாப்பிட்டியான்னு வந்துருவாங்க இல்லையா, டாக்டர்ஸ் மாதிரி. அந்த மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது எல்லாரும் அட்வைஸ் பண்ணுவாங்க. வி ஹாவ் டு டேக் எல்லாருமே வந்து கேட்கணும். ஆனால் உங்களுக்கு எந்த அட்வைஸ் எடுத்துக்கணும், எதை எடுத்துக்க கூடாதுன்றது கண்டிப்பாக தெரியணும். அது வந்து பேசிக் ரூல் டு டூ அ பிஸ்னஸ். நிச்சயமா மேம். நீங்கள் சொன்னீங்க ஏற்கனவே ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு. இப்போ நீங்கள் டிசைனிங் சம்மந்தமாக ஏதாவது படிச்சிருக்கீங்களா, இல்லை இன்ட்ரெஸ்ட்னால தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா? இல்லை டார்லிங், கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு வந்து டிசைனிங் சம்மந்தமாக நான் எதுவும் படிக்கல. ஆனால் வந்து எனக்கு டிசைனிங் நல்லாவே தெரியும். நான் நிறைய என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூட அந்த வார்ட்ரூப் ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணிலாம் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் போட ட்ரெஸ் எல்லாம் எல்லாருமே கேட்பாங்க. நான் எப்பயுமே வந்து ஸ்டைல் பண்ணிப்பேன், ஏன்னா நானே வந்து ஸ்டைல் பண்ணிப்பேன். ஸோ அதுக்கெல்லாம் நான் ரொம்ப வந்து செலவு பண்ணுவேன் அப்படின்லாம் கிடையாது. இருக்கிறதுலேயே அழகாக எனக்கு சூட் ஆகிற மாதிரி என்ன இருக்கோ அதை நான் போட்டுப்பேன். அது வந்துட்டு எல்லாருக்குமே பிடிச்சது. இப்போ வந்து இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் என் கஸ்டமர்ஸ் யாருன்னு நினைக்கிறீங்க? என் டேஸ்ட் இருக்க அவங்கெல்லாம் தான் என் கஸ்டமர்ஸ். ஓகே, இது எனக்கு ஏன் சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது அப்படின்னா, எனக்கும் என் கஸ்டமருக்கும் ஒரே டேஸ்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அவங்களுக்கு சப்போஸ் அவங்க டேஸ்ட்டும் என் டேஸ்ட்டும் மேட்ச் ஆகலை அப்படின்னா they'll go to a different designer. அவங்களுக்கும் அந்த டேஸ்ட்டுக்கும் இந்த டேஸ்ட்டுக்கும் மேட்ச் ஆகிருக்கும். ஸோ அவ்வளோதான். அதே மாதிரி இன்னொன்று சொல்ல போனோம்னா, எனக்கு வந்துட்டு ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும், 30க்குள்ளே வந்து எனக்கு ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது. நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிச்சு. நான் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோவாக இந்த பிஸ்னஸ் நான் எடுத்துகிட்டு வந்தேன். இதில் இன்னும் கொஞ்சம் ரொம்ப சேஃப் சைடாக இந்த பிஸ்னஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நமக்கு ஸ்டாக்ஸே கிடையாது. ஓகே, ஆர்டர்ஸ் வரும்,
அதில் வந்துட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுப்போம். இல்லைனா நம்மக்கிட்ட ஆர்டர் பேசிஸில் தான் நம்ம ஃபேப்ரிக் வாங்குவோம், எல்லாமே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எப்பயுமே எதுவுமே ஸ்டாக்கே ஆகாது. நீங்கள் ஒரு சாரி வச்சிருந்தாலும் சரி, சாரி பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, இல்லைனா ரெடிமேட் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, ரெண்டுத்துலேயுமே வந்து உங்களுக்கு ஸ்டாக் வந்து நின்று போக சான்சஸ் இருக்குது. ஆனால் இது உங்களுக்கு அப்படி கிடையவே கிடையாது. அதனால வந்துட்டு எனக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு இஷ்டம். நல்லது மேம். நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் இதை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு பொட்டிக் ஸ்டார்ட் பண்ண பேசிக்காக என்னெல்லாம் வேணும்? சூப்பர். நான் வந்து ஒரு பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணணும் போது எனக்கு டிசைனிங், அதுக்கப்புறம் கொஞ்சம் டெக்னிக்காலிட்டி அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் எப்பவுமே நம்ம வந்து பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஆனால் எனக்கு பொட்டிக் செட்டப் எப்படி பண்ணணும், அதில் என்னென்னலாம் ரெக்குவயர்மெண்ட் இருக்குது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஐ ஆன்சர் திஸ் இன்டு 2 செக்மெண்ட்ஸ். ஓகே, ஒன்று வந்து நான் இதை எப்படி எடுத்தேன், அதுக்கப்புறம் இதை புதுசாக பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு சீட் கோட் மாதிரி நான் வந்து தரேன். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இதை போய் நீங்கள் யார்கிட்ட 4 பேர்கிட்ட கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சொல்கிற அட்வைஸ் வந்துட்டு நிறைய செட் ஆகும், நிறைய செட் ஆகாமல் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அதே வந்து ஆல்ரெடி ஒருத்தங்க ரிசர்ச் பண்ணி ஒரு பொட்டிக்கெல்லாம் எடுத்து போட்டு வச்சுருப்பாங்க, அங்கே வந்து நீங்கள் ஒரு கஸ்டமர் மாதிரி போயிட்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து அவங்க செட்டப் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நாட் ஜஸ்ட் திஸ் பிஸ்னஸ், நீங்கள் எந்த பிஸ்னஸ்னாலுமே உங்கள் காம்படிட்டர் யாரோ அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி பார்க்கணும், அவங்கக்கிட்ட ஒரு மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கணும், அவங்க எப்படி பேசுகிறாங்க, அவங்களோட காஸ்டிங்ஸ் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் அவங்களோட செட்டப்பில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓரளவுக்கு பார்த்துட்டாலே நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிரும். அதில் மினிமலிஸ்டிக்காக எல்லாமே ஹை எண்டாக தான் போகணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. இப்போ வந்து ஒரு போர்டு வைக்கணும்னா 10,000 ரூபாய்க்கும் போர்டு வைக்கலாம், 1.5 லட்சத்துக்கும் போர்டு வைக்கலாம். ஓகே, ஆனால் நம்ம அதில் வந்துட்டு எப்படி வந்து மினிமலிஸ்டிக்காக நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி பண்ணுறோம் அப்படின்றது தான் பார்க்கணும். அதே ஆன்சர் அதை வந்து செகண்ட் செக்மெண்ட் என்னென்னா, உங்களுக்கு சீட் கோட் தரேன் அப்படின்னு சொன்னல, அது என்னென்னா ஒரு மினிமம் ஒரு 5 lakhs வந்து தேவைப்படும். ஓகே, அந்த 5 lakhs உங்களுக்கு எதுக்கு தேவைன்னா, நீங்கள் வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்பாட்டில் நீங்கள் வந்துட்டு ரெசிடென்ஷியல் ஸ்பாட் இல்லைனா கொஞ்சம் லேடிஸ் நல்லா காமனாக போயிட்டு வர, நீங்கள் கமர்ஷியல் ஸ்பாட் தான் எடுக்கணுன்ட்டு அவசியமே இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் கிடையவே கிடையாது. ஏன்னா நம்மளே ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போது வந்து எதனா ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு தைக்கணும்னா முட்டை சந்தில் ஒரு டெய்லர் இருப்பார், அவர்கிட்ட நம்ம தேடி போய் தைப்போம். அதனால வந்து நீங்கள் நல்ல குவாலிட்டி கொடுக்க போகிறீங்கன்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை தேடி எப்படி இருந்தாலும் லேடிஸ் வந்துடுவாங்க. லேடிஸை பொறுத்த வரைக்கும் அது வந்துட்டு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது இல்லையா லேடிஸ் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு சப்போஸ் எதனா செட் ஆகலைன்னா அவங்க அவ்வளோதான், நம்ம காலி. அதே மாதிரி நம்ம ப்ளஸ் இருந்தாலும் அது அப்படி பூஸ்ட் பண்ணுவாங்க, வேர்ட் ஆஃப் மவுத்தில் நீங்கள் அப்படி வந்து சூப்பராக வரும். அதனால வந்து ஃபஸ்ட்டு விஷயம், ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் நம்ம வந்து ஒரு இடம் பார்த்துக்கணும். ஓகே, அது உங்களுக்கு வந்து மற்ற கமர்ஷியல் ஏரியாவை விட உங்களுக்கு வந்து கொஞ்சம் எல்லாமே காஸ்ட் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகவே தான் வரும். அதுக்கப்புறம் வந்து ஜாக் மெஷின் உங்களுக்கு தேவைப்படும். ஜாக் மெஷின் F4 வந்து F4 F5 இப்போ சீரீஸ் வந்துகிட்டே இருக்குது, அது ஒரு 24,500 வரும். ஸோ அந்த மெஷின் உங்களுக்கு தேவைப்படும். அப்புறம் ஓவர்லாக் மெஷின் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அது ஒரு 8,000 ரேஞ்சிலேருந்தும் இருக்குது. அதுக்கப்புறம் 40,000 ப்ளஸ்லேயும் வந்துட்டு ஓவர்லாக் மெஷின் இருக்குது. டு ஸ்டார்ட் வித் உங்களுக்கு 8,000 கூட போதும் ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஓவர்லாக் மெஷின் தேவைப்படும். ஒரு கட்டிங் டேபிள் தேவைப்படும். கட்டிங் டேபிள்னு பார்க்கும்போது நீங்கள் வந்துட்டு 5,000லையும் பண்ணிக்கலாம், 8,000லையும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து எல்லா இதையும் போட்டு கட் பண்ணுற அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சைஸில் வந்து ஒரு கட்டிங் டேபிள் தேவைப்படும். அந்த ஹைட்டும் வந்து நம்ம நின்று பண்ணும்போது இருக்க ஒரு ஹைட்டு, ஒரு மாஸ்டர் வந்து நின்று கட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஹைட்டில் இருக்கணும். ஸோ அப்படி ஒரு கட்டிங் டேபிள் தேவைப்படும். ஒரு கஸ்டமர் உட்காந்து பேசுகிற அளவுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்பாட்டு, ஓகேங்களா, ஒரு 2 சேர், ஒரு 4-5 சேர் போடுற மாதிரி ஒரு இடம் இருந்தால் கூட போதும். ஆனால் ஒரு டேபிள் இருக்கணும், ஏன்னா ஃபேப்ரிக்கெல்லாம் இப்படி விரிச்சு போட்டு காட்டுவாங்க. ஸோ அப்படி இருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு கஸ்டமர் ஸ்பாட் மாதிரி ஒன்று தேவைப்படும். அப்புறம் வந்து ஒரு ட்ரையல் ரூம் தேவைப்படும். ட்ரையல் ரூம் வந்து கண்டிப்பாக வேணும், ஏன்னா அப்போ தான் அவங்க ஃபிட்டிங்லாம் செக் பண்ணிப்பாங்க. அண்ட் இப்போ வந்து ஆக்சுவலி இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று ஆயிடுச்சு, ரொம்ப மேண்டேட்ரியாக ஒன்று ஆயிடுச்சு. இது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நானே வந்து இப்படி ஒரு செட்டப் வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ அந்த இன்ஸ்டாகிராம்லலாம் நம்ம ரீல்ஸ் எல்லாம் நிறையா போடணும், அதுக்குன்னே ஒரு சின்ன ஸ்பாட்டு நீங்கள் கொஞ்சம் வந்து அதெல்லாம் வந்து ஒரு பச்சை பசையில் க்ரீன்ஸ் வச்சுட்டோ இல்லைனா இந்த மாதிரி ஒரு நேம் வச்சுட்டோ, இது ஆக்சுவலி வந்து ஒரு 25,000 26,000 தான் ஓவராலாகவே ஆச்சு. ஓகேங்களா, ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பட்ஜெட் அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்கன்னா ஓவராலாக 5 lakhக்குள்ளே கம்ஃபர்டபுளாக நீங்கள் வந்துட்டு ஒரு பொட்டிக் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். வெளியே ஒரு போர்டு நல்லா கொஞ்சம் வைக்கணும், இது இருந்தாலே போகுதுங்க. மேனிக்வின்ஸ் வாங்கணும், மேனிக்வின் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு மேனிக்வின் வந்துட்டு ஏதோ இந்த மேனிக்வின் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேனிக்வின் வந்து 10,000 ரேஞ்ச் 12,000 ரேஞ்சில் இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக தேவை, ஸ்டிச்சிங்க்கே நமக்கு தேவை, ஏன்னா நம்ம பேட்டர்ன்லாம் பண்ணுறதுக்கே வந்து மேனிக்வின்ஸ் தேவை. ஸோ இந்த குவாலிட்டியான மேனிக்வின்ஸ் வந்து ஒரு 2-3 ஆச்சு தேவைப்படும், அது வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கணும், அவ்வளோதான். ரொம்ப நல்லது மேம். உங்களோட புது புது முயற்சிகளுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி கடவுளோ இல்லை இந்த பிரபஞ்சமோ ஹெல்ப் பண்ணணும். கண்டிப்பாக நிறைய உபயோகமான தகவல்களை எங்களோட பயன்படுத்திங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. எனக்கு உங்கள் கொஷின்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, ஏன்னா நீங்கள் இதெல்லாம் கேட்கும்போது தான் நான் இவ்வளோ பேசினேன், இல்லைன்னா எனக்கு பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வந்துட்டு உங்களோட எல்லா ஃபியூச்சர் என்டர்வர்ஸ்க்கும் வந்துட்டு ஐ ரியலி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அண்ட்
விசில் வந்து நான் ரெகுலராக பார்த்துட்டு இருக்க ஒரு யூடியூப் சேனல். ஸோ நீங்கள் நல்லாவே அதுவும் விமன் ஆண்டர்பிரினர்லாம் நல்லாவே வந்துட்டு இதில் ஷோகேஸ் பண்ணுறீங்க. ஐம் ரியலி ஹாப்பி அபவுட் இட். இந்த மாதிரி நீங்கள் நிறைய பேரை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டு ஒன் ஸ்டிச் டுடே. தேங்க்யூ.